அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்றுகளே அரசியல் களம் இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேதர் இணைகின்றார். வணக்கம் இராமேதரன். வணக்கம் தான் அண்ணா. அன்புறவுகளுக்கும் நேர் வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக முதலில் டித்வா புயல் வந்ததும் அதிகமாக அந்த நாட்டில் வெளியிலும் கூட பேசப்பட்டது. அந்த ஏற்பட்ட அனர்த்தம், அந்த அனர்த்தத்தினால் பாரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இழப்பீடுகள் தொடர்பான விடயங்களை எல்லாம் நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இலங்கை மீண்டு வருகின்றதா என்ற நிலைமையை நாங்கள் அறிந்து கொள்வதாக தற்பொழுதுள்ள நிலை என்ன என்றதை கூறுவீர்களா? உண்மையான டித்வா புயல் கடந்து சென்றாலும் அது ஏற்படுத்திய தாக்கம், அதனுடைய தொடர்புடைவுகள் பௌதிக ரீதியாகவும் மனித வாழ்வியல் ரீதியாகவும் பெரும் ஒரு இடர்பாடான நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது மறுத்துவிட முடியாது. கிட்டத்தட்ட தெற்கிலங்கையை பொறுத்தவரையில் ஒரு 3-4 தசாப்தங்கள் பின்னோக்கி சென்றதான ஒரு பாரிய ஒரு பின்னடைவை அது சந்தித்திருக்கின்றது. இது உடனடியாக மீண்டு வரக்கூடிய ஒரு பாதிப்பு என்கின்ற நிலைமை இல்லை. ஏற்கனவே அரசாங்க புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சுனாமி பேரழிவை விட 3 மடங்கு அதிகமான அழிவை இந்த டித்வா புயல் ஏற்படுத்தி சென்றிருக்கின்றதாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள்ளாக முழுமையான இழப்பு அதாவது சேத விவரம் மதிப்பிடப்படும் என்று அரசாங்க தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு பின்னர் தான் ஒரு முழுமையான பொருளாதார கண்ணோட்டத்திலே ஒரு இழப்பீடு தொடர்பான ஒரு பகுப்பாய்வு அறிக்கையின் மூலமாக மொத்த சேதங்கள், பாதிப்பு என்கின்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னாலும், முதல் கட்டமாக இப்போது இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாகவே அந்த இழப்பீடுகள் தொடர்பான, அதாவது சேத விவரங்கள் தொடர்பான விடயங்களை கணிக்கலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே டித்வா புயல் வரலாறு காணாத வகையில் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக பெரும் அழிவுகளையும் சேதங்களையும் ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது. தற்போது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட இலங்கை மீண்டும் ஒரு காற்று சுழற்சிக்கு முகம் கொடுத்து பெரும்பாலான பகுதிகளிலே ஒரு மிக கனமழை பெய்யக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. குறிப்பாக மலையக பிரதேசங்களிலே தொடர்ச்சியாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பல மாவட்டங்கள் அவ்வாறான ஆபத்தான நிலையில் இருக்கின்றதாக அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. மக்கள், பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மீண்டும் ஒரு ஆபத்தான பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே டித்வா புயல் ஏற்படுத்திய தாக்கம், பாரிய மண் சரிவுகள், ஒரு கிராமமே மண் சரிவிலே அகப்பட்டு காணாமல் போயிருந்த துயர சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு பின்னராக இன்னும் ஒரு முழுமையாக ஒரு வெயில் ஒரு 2-3 நாட்கள் கூட பத்தாது என்கின்ற நிலைமைதான். ஒரு சாதாரணமாக யாழ்குடானத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு 2-3 நாட்கள் வெயிலுக்கு கூட இன்னும் அந்த ஈரப்பதம் உலராத நிலைமை இருக்கின்றன்னு சொன்னால், முற்றுமுழுதாக வீடுகளுக்குள்ளே சேர் தங்குகின்ற அளவுக்கு ஒரு வெள்ளக்காடாக இருந்த பிரதேசங்கள் பழைய நிலைமைக்கு வருவதாக இருந்தால், நான் நினைக்கிறேன் அதற்கு முன்னதாகவே அடுத்தடுத்து வருகின்ற இந்த பருவமழை காரணமாக மேலும் ஒரு சகதியான ஒரு சதுப்பு போன்ற நிலைக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதே நேரத்தில் ஒரு வெள்ள அபாயம், மண் சரிவு அபாயம். அதே ஒரு தெற்கிலங்கையிலே குறிப்பாக மலையக பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் உடனடியாக மீண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. இவ்வாறான நிலைமையில்தான் ஒரு உலக பேரிடராக இந்த விடயம் ஒரு அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தெற்காசியா பிராந்தியத்திலே அண்மை நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த வெள்ள பேரிடர் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். அதிலே கிட்டத்தட்ட அன்னளவாக 1000 பேருக்கு கிட்ட அதிகளவான உயிரிழப்பு இலங்கையில் தான் இடம்பெற்றிருக்க வேண்டும். 3 நாடுகளிலே இவ்வாறான ஒரு பேரிடர் ஏற்பட்டிருக்கின்றது. அதில் இலங்கை ஒரு முதன்மையானதாக பார்க்கப்படும், உயிரிழப்பு சேதங்கள் என்ற அடிப்படையிலே பார்க்கப்படுகின்றது. அதிலும் இலங்கையினுடைய வரலாற்றிலே முதல் தடவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டுமொத்த தேசத்தையும், இலங்கையினுடைய அத்தனை மாவட்டங்களையும், நிர்வாக ரீதியாக இருக்கின்ற அத்தனை கட்டம், குறிப்பாக வடமாகாணம், குறிப்பாக யாழ்குடா நாட்டில் ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடியதாக இருந்தாலும், அதை கடந்து ஏனைய 25 மாவட்டங்களிலும் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது.
இதன் காரணமாக ஒரு இலங்கையினுடைய ஒரு தேசிய பேரிடராக இந்த விடயம் பார்க்கப்படுகின்ற அளவுக்கு மாறி இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட நாடுகள் உடனடியாகவே இலங்கைக்கு இதற்கான இந்த டித்வா பேரிடரிலிருந்து மீண்டு வருவதற்கான உதவிகளை பல வழிகளிலே பணமாகவும் நிவாரணப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள் மற்றும் கட்டுமானங்கள், மீள் கட்டுமானம், குறிப்பாக பாலங்கள், சேதமடைந்த பாலங்களை உடனடியாகவே நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் ஒரு தற்காலிக ஏற்பாடாக அந்த இரும்பு பாலங்களின் ஊடாக அந்த போக்குவரத்து தடைப்படாமல் தொடரக்கூடிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும். குறிப்பாக இந்தியாவினுடைய வகிபாகம் என்பது உண்மையில் எல்லோராலுமே மெச்சத்தக்க ஒன்றாக இருக்கின்றது. ஒரு அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே இலங்கைக்கு உடனடியாக உதவக்கூடிய ஒரு நாடாக இந்தியா தான் இருக்கின்றது. இந்த புயல் உண்மையில பொருளாதார நெருக்கடியின் போது கூட மிக காத்திருந்து ஒரு படுமோசமான நிலைமைக்கு இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை சென்று மக்கள் பட்டினியால் சாகின்ற அளவுக்கு சென்றதுக்கு பிற்பாடுதான் இந்தியா தன்னுடைய உதவி திட்டங்களை அறிவித்தது, தாராள உதவிகளை செய்தது. ஆனால் ஒரு இயற்கை பேரிடரால் இலங்கை பாதித்த போது அந்த மனிதாபிமான ரீதியாக உடனடியாகவே இந்தியா முன்வந்து நிதி உதவிகளையும் மீட்பு நடவடிக்கைகளே தன்னுடைய பங்களிப்புகளையும் நிவாரணப் பொருட்களையும் தொடர்ச்சியாக பல கட்டங்களாக அனுப்பி கொண்டிருக்கின்றது. அந்த இந்தியாவோடு இப்போது முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை இந்தியா இந்த டித்வா புயல் பேரிடர் இருந்து இலங்கையை மீட்டெடுக்கின்ற அந்த அனைத்துலக செயல் திட்டத்துக்கு இந்தியா தலைமை தாங்க வேண்டும். இந்தியாவுடைய தலைமையில் தான் இந்த அனைத்துலக மீட்பு நடவடிக்கைகள், இந்த பொருளாதார மீட்சி நடவடிக்கைகள் எல்லாம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற அளவுக்கு இந்தியாவினுடைய வகிபாகம் என்பது இருக்கின்றது. ஆக இப்போது அனைத்துலக ரீதியாக ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தையாக இலங்கை மாறி இருக்கின்றது. கிட்டத்தட்ட பல கோடிகள் ஒவ்வொரு நாடுகளுமே இந்த அழுத்தத்தின் காரணமாக இலங்கை அரசாங்கத்தை வழங்கி கொண்டிருக்கின்றன. இப்போ சர்வதேச நாணய நிதியம் கூட ஒரு தொகையான நிதியை விடுவிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த வெள்ள பேரிடரினால் ஏற்பட்ட உட்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் மக்களுக்கான இழப்பீடு நிவாரணங்கள் என்ற அடிப்படையிலே தாராள உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றன. இந்தியா, அமெரிக்கா, பிரிட்டன், பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா போன்ற பல நாடுகள் உதவிகளை செய்திருக்கின்றன. நான் நினைக்கிறேன் மிக விரைவிலே சீனாவிடமிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி ஒருவர் இலங்கைக்கு இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாட வர இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஆசியா அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி உள்ளிட்ட பல தரப்பினர் இலங்கையிலே இந்த நிலைமையிலே இவ்வாறு உதவிகள் செய்வது என்பது தொடர்பாக பல கட்ட கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கின்ற பல பன்னாட்டு ராஜதந்திரிகள் உடனடியாகவே அந்த நாடுகளிடமிருந்து நிவாரணப் பொருட்களை தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று கொடுக்கின்ற பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்போது அன்ரோமர திசாநாயக்க அரசாங்கம் ஒரு இன்குபேட்டரில், அதாவது ஒரு விசேட கண்காணிப்பில் இருக்கின்ற ஒரு குழந்தையை போன்று சர்வதேசத்தால் தத்தெடுக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. இது எவ்வளவு தூரத்துக்கு தாக்கு பிடிக்க போகின்றது? இது தொடர்ந்து வருகின்ற கிட்டத்தட்ட ஒரு சில பல மாதங்களுக்கு பின்னர் ஏற்படுகின்ற பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து இலங்கையை மீட்பதற்கு உதவுமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்போதே கிட்டத்தட்ட வருகின்ற ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு பின்னர் இலங்கை மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஏற்கனவே ஏற்றுமதியை நம்பித்தான் இலங்கையினுடைய சகல விடயங்களும் இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நினைவிருக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியான நேரத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். ஒரு சாதாரண உப்பு, புளி உள்ளிட்ட சமையல் அறையில தேவையான ஒரு சாதாரண பொருட்கள் வரை இறக்குமதியிலே நம்பி இருக்கின்றது. மஞ்சள், உளுந்து உள்ளிட்ட சகல விடயங்களும், அரிசி என சகல விடயங்களுமே இறக்குமதியில் தங்கி இருக்கின்றது. ஆக எப்படி இந்த பொருளாதார நெருக்கடியின் போது கொரோனா பெருந்தொற்று உள்ளிட்ட காரணங்களினால் விமான போக்குவரத்துகள் தடைப்பட்டிருந்த நேரத்திலே பாரிய நெருக்கடி இலங்கை முகம் கொடுத்தது. நாங்கள் அப்போது மிக விரிவாக அந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை கொண்டு நடத்தாமல் ஒரு இறக்குமதியில முற்றுமுழுதாக தங்கியிருக்கின்ற ஒரு நாடென்ற வகையிலே அப்போது இலங்கையர்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க வேண்டி ஏற்பட்டது. இப்போது இந்த டித்வா புயலினால் அந்த நிலைமை நிச்சயமாக மேலும் ஒரு தீவிரமடையக்கூடிய நிலைமை இருக்கின்றனால் இலங்கை
இறக்குமதியை மட்டுமே நம்பி இருக்கின்றது. அப்போது அந்நிய செலாவணி பிரச்சனை இருந்தது. இப்போது இவர்களுக்கு அந்நிய செலாவணி பிரச்சனை இல்லாவிட்டாலும் நாட்டில் உற்பத்தி என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்க ஒரு செயற்கையாக இந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த டித்வா புயல் காரணமாக தெற்கிழங்கையில முற்று முழுதாக வெள்ளக்காடாக வெள்ளங்கள் காரணமாக அங்கே விவசாய நடவடிக்கை என்பது இந்த இந்த பெரும்போக செய்கை என்பது நிச்சயமாக ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடியதாக இருக்கு. இதிலிருந்து மீண்டு வந்து ஒரு இயல்பு நிலைமைக்கு வந்து ஏற்கனவே நிலங்கள் வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, அழிவை சந்தித்திருக்கின்றது. அதன் மூலமாக அந்த நிலங்களையும் வளங்களையும் வைத்துக்கொண்டு தொழில் நடவடிக்கை மூலமாக நாட்டினுடைய வருமானத்துக்கு இல்லை நாட்டினுடைய பொருளாதாரத்தை விலை சேர்க்கக்கூடிய மக்கள் நலிவடைந்திருக்கின்றார்கள். இந்த புயல் காரணமாக முற்று முழுதாகவே பல ஆயிரக்கணக்கான வீடுகள் உடைந்திருக்கின்றன, சேதமடைந்திருக்கின்றன, உள்கட்டமைப்பு சேதமடைந்திருக்கின்றன. அதைவிட எதிர்கால செயல் திட்டம் என்பது ஒரு தேக்க நிலை அடைகின்ற போது இந்த பாதிப்பு என்பது இரட்டிப்பாக போன்றது. அப்படி இருக்கின்ற பட்சத்திலே அவர்களினால் ஒரு சுயாதீனமான முறையிலே வளமை போன்று தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதிலே ஒரு பாரிய ஒரு தேக்க நிலைமை ஏற்பட்டது. இது பொருளாதாரத்திலே செல்வாக்கு செலுத்த போகின்றது. ஆகவே இந்த வெள்ளம் படிந்து விட்டது, சேறுகள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது, வீடுகள் வெள்ளையடிக்கப்பட்டு விட்டது, மக்கள் போய் மீளக்குடியமர்த்து விட்டார்கள் என்பதோடு முடிகின்ற விடயம் அல்ல. இது நிச்சயமாக 2026ஆம் ஆண்டினுடைய இறுதிக்கால பகுதி வரை சில நேரம் இதனுடைய தாக்கத்தை இந்த நாட்டு மக்கள் எதிர்நோக்கக்கூடியதாக இருக்கும். அந்த 2026ஆம் ஆண்டினுடைய இறுதிக்கால பகுதிகளிலே இது தீவிர நிலையை அடைவதா இல்லை கட்டுப்பாட்டுக்குள் வருவதா என்பது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் தான் இருக்கின்றது. ஒரு வகையில் இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களை விட வினைத்திறனாக செயல்பட்டு வருகின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்ற பட்சத்தில் இந்த அனைத்து உலக உதவிகளையும் ஒரு முறைமைக்குட்பட்டு இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒரு நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தை உறுதிப்பாட்டோடு கொண்டு செல்வதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அதை இவர்கள் முன்னுரிமை கொடுத்து செய்வார்களாக இருந்தால் இந்த 2026 இறுதி காலாண்டிலே ஓரளவு இந்த பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலைக்கு மக்களை தள்ளாமல் ஒரு உறுதியான நிலைமைக்கு நாட்டை முன்கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த அடுத்து வரும் வாரம், அடுத்து வரும் மாதங்கள் மிக முக்கியமானது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமோ 3 மாதங்கள் இந்த மழையோடு கூடிய காலநிலை நீடிக்கின்ற பட்சத்திலே அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சுகாதார பாதிப்புகள், இன்று டெங்கு ஏற்கனவே வருடம் டெங்கினுடைய தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இப்போது இந்த டித்வா புயல் காரணமாக அதோடு தொடர்ந்து வருகின்ற மழை நிலைமை காரணமாக ஒரு டெங்கினுடைய தாக்கம் அதிகரித்து அதன் காரணமாக ஒரு தீவிர நிலைமையே ஏற்படக்கூடும் என்று சுகாதார தரப்பினர் எதிர்பார்க்கின்றார்கள். அதே நேரத்திலே எலிக்காய்ச்சல் சாதாரணமாகவே ஒவ்வொரு வருடமும் பல ஆயிரக்கணக்கான எலிக்காய்ச்சல் பாதிக்கப்படுவதும் ஒரு சில உயிரிழக்கப்பட்டு வருந்தாலும் இப்போது வடமாகாணத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு 2வது எலிக்காய்ச்சலினுடைய ஒரு தொற்று உறுதி செய்யப்பட்டு மரணம் சம்பவித்திருக்கின்றது. ஆகவே அந்த நிலைமை ஏற்கனவே கடந்த ஆண்டிலும் இதே போன்று நினைக்கிறேன் 8-10 பேர் வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்திருந்தார்கள். இப்போது யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலுமாக 2 மரணம் எலிக்காய்ச்சல் காரணமாக சம்பவித்திருக்கின்றது. ஆரம்ப நிலையிலே இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த ஏனைய இடங்களிலே இவ்வாறு இருக்க போகின்றது. ஆகவே ஒன்று பொருளாதார ரீதியான பிரச்சனை, சுகாதார ரீதியான பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை என்று ஒட்டுமொத்தமாகவே ஒரு முழு கட்டமைப்பு சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு இந்த நாடு முகம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே மிக இலகுவாக அதிலிருந்து மீண்டு வந்துடும் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆகவே முதல்ல மக்களை ஆற்றுப்படுத்தி மக்களை இந்த நெருக்கடியிலிருந்து மீட்டு ஒரு பொருளாதார ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மக்களை முதலிருந்து மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு பின்னர் வளங்களையும் நிலங்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இது ஒரு தொடர் நடவடிக்கையாக இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும் என்றுதான் இப்போது அவதானியக்கூடியதாக இருக்கின்றது. டித்வா புயல் ஒரு சவாலாக இருக்கின்றது என்று தெளிவாக தெரிகின்ற நீங்கள் கூறுகின்ற விடயங்களை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் ஓரளவுக்கேனும் வினைத்திறனாக செயல்பட்டாலும் கூட அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம்
தாமதமின்றி உடனடியாக அவசர தேவையை உணர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை வழங்கிய விடயங்களை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுக்கு கூறிக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த தித்வா புயல் கடந்திருக்கின்ற நேரத்தில் வடக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டு வருகின்றதா, பாரபட்சம் காட்டப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. என்ற கடந்த காலங்களில் அவ்வாறு தான் நடந்தது. என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? உண்மையில் அவ்வாறு இல்லை. ஒட்டுமொத்தமாகவே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களுடைய பணிப்புரைக்கு அமைவாக இந்த டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது எவராக இருந்தாலும் அவர்களுக்கான உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பணிப்புரையாக இருக்கின்றது. அது வெறுமனே கடந்த காலத்தை போன்று, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று கடந்த காலத்தை போன்று இருந்த இடத்திலே இருந்து ஒரு அறிவிப்புகளை விட்டுவிட்டு அடுத்த வேலையை தாங்கள் பார்க்கின்ற அளவுக்கு இல்லாமல் அதை மிக நேர்த்தியாக இந்த விடயங்களை கையாண்டு வருகின்றார். அவ்வாறான ஒரு அணுகுமுறையிலே வடக்கு கிழக்கிலே அவ்வாறான ஒரு பாரபட்சம் இருப்பதாக இதுவரை எந்தவித தகவல்களும் இல்லை. பிரதேச செயலகங்களின் ஊடாக, கிராம சேவையாளர் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக அது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடைய உறுதிப்படுத்தலோடு அதற்கான இழப்பீடுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு என்கின்ற ஒரு காரணத்துக்காக இந்த இழப்பீட்டு நடவடிக்கைகளிலே சில புறக்கணிப்புகள் இடம்பெற்று வருவது அரசாங்கம் சார்பாகவோ அல்ல அரசாங்கத்திற்கு அறியாமல் நடக்கிற அப்படி கூட எந்த இடங்களிலும் அவ்வாறான இந்த தகவல்கள் இல்லை. ஆனால் ஒப்பிடுகின்ற போது தெற்கிழங்கையோடு ஒப்பிடுகின்ற போது வடக்கு மாகாணத்திலே பாதிப்புகள் என்பது, குறிப்பாக யாழ்குடாவிலே மன்னார் மாவட்டம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்தது. அதுக்கு அடுத்த முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பாதிப்புகள் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்திலும் பதிவுகள். தெற்கிழங்கையோடு ஒப்பிடுகின்ற போது மன்னார் மாவட்டம் தான் ஓரளவு அதுக்கு நிகரான ஒரு பாதிப்பை சந்தித்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதை கடந்து ஏனைய மாவட்டங்களிலே வடக்கு கிழக்கு, குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே பாதிப்புகள் ஒப்பீட்டளவிலே குறைவாக இருக்கின்றது. அதாவது நேரடி பாதிப்பு, ஏற்கனவே நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று ஒரு தொடர் பாதிப்புகள் என்ற அடிப்படையிலே ஒட்டுமொத்த இலங்கையும் அதுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்ற போது வடமாகாணம் அதுக்கு விதிவிலக்கல்ல. ஆனால் உடனடி பாதிப்பு என்று வருகின்ற போது தெற்கிழங்கை, மன்னார் மற்றும் கிழக்கு மாகாணத்திலும் அதுக்கான பாதிப்புகள் இருக்கின்றது. வடக்கு மாகாணத்திலே ஏனைய 4 மாவட்டங்கள், குறிப்பாக யாழ் மாவட்டம் மிக மிக ஒரு குறைந்த அளவு பாதிப்போடு. அப்படி இருந்தும் அங்கும் இந்த விடயங்கள் எதுவுமே தங்குதடை இல்லாமல் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய பிரதேசம் என்ற பாகுபாடுகள் அரசாங்கத்தாலோ இந்த நடவடிக்கைகளோ ஏற்படுத்தப்படவில்லை என்பதுதான் நாங்கள் தற்போது வரை அவதானிக்கூடியதாக இருக்கிறோம். இதே நேரத்தில் சில செய்திகளையும் பார்த்திருந்தேன் ராமதர். என்னவென்றால், யாழ் மாவட்டத்தில் இழப்பீடு பட்டியலில் ஊழல் இடம்பெற்றதாக செய்தியை நான் பார்த்திருந்தேன். என்ன நடந்தது? உண்மையில் அந்த விடயம் சமூக வலைத்தளங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. டித்வா புயல் அதனுடைய பாதிப்பு, அது தாக்கத்தை அதனுடைய தாக்கம் இலங்கையில் உணரப்பட்ட காலப்பகுதிகளிலே பேசப்பட்டதை விட இன்று யாழ் குடாநாட்டிலே இவ்வாறான ஒரு விடயம் முன்னெடுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அதைவிட டித்வா புயல் நேரத்தை விட மிக அதிகளவான சமூக வலைத்தளங்களிலே இந்த விடயம் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே சற்று முன்னர் குறிப்பிட்டதை போன்று யாழ் குடாநாடு என்பது இலங்கையிலே 26 மாவட்டம், யாழ் குடாநாடு மட்டும் ஒப்பீட்டளவிலே மிக மிக ஒரு பாதிப்புகளற்ற ஒரு நிலையில இருக்கின்றது. அப்படிப்பட்ட மாவட்டத்திலே முதல் தடவையாக அரசாங்கம் அந்த வீடுகளிலே வெள்ளம் சென்றதன் காரணமாக அந்த வீடுகளை சுத்தம் செய்வதற்காக 25,000 ரூபாய் பணத்தை கொடுப்பனவே அறிவித்தது. அதற்கான பட்டியல்கள் வெளிவந்த போதுதான் யாழ் குடாநாட்டினுடைய விடயம் ஒரு தேசிய ரீதியாக கவனம் பெறுகின்ற அளவுக்கு மாறியது. குறிப்பாக 1200க்கு மேற்பட்ட வீடுகள் நெடுந்தீவு பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் அதிலே உள்வாங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக யாழ் குடாநாட்டிலே அன்னளவாக 15,000 வீடுகள் சேதமடைந்ததாகவும், அதாவது இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியுடையதாக யாழ் மாவட்ட செயலாளரினால் அந்த பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலிலே மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியது நெடுந்தீவு. அந்த நெடுந்தீவு பிரதேசத்திலே கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட வீடுகள் இந்த வெள்ள பாதிப்பினால்
அந்த 25,000 கொடுப்பனை பெறுவதற்கு தகுதியுடையதாக பட்டியலிடப்பட்டது. இது ஊடகவியலாளர் உள்ளிட்ட பல தரப்பினரால் இந்த விடயம் பூதாகரப்படுத்தப்பட்டது. அதாவது நெடுந்தீவிலே கிட்டத்தட்ட 700-800 வரையான குடும்பங்கள்லாம் வாழ்கின்றார்கள், அந்த வீடுகள்லாம் இருக்கின்ற என்ற அடிப்படையிலே அந்த விடயங்கள் பல அந்த எண்ணிக்கை என்பது பேசுபொருளாகி இருந்தது. இன்று அந்த அந்த விடயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரியதான பிற்பாடு மீளாய்வு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த 700 சொச்ச வீடுகள்லாம் அந்த 25,000 பெறுமதிக்கு தகுதியுடையதாக மறு பட்டியல் வெளிவந்திருக்கின்றது. இப்போ இதன் மூலமாக ஒரு 500 வீடுகள், இது சாதாரண விடயம் அல்ல, ஒரு பிரதேசத்திலே ஒரு 500 வீடுகள் மேலதிகமாக அந்த பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதிலே ஊழல் இடம்பெற்றதாகத்தான் இன்று பாராளுமன்றத்திலே கைந்தர்மார் பொன்னம்பலம் உள்ளிட்ட சகல தரப்பினருமே இந்த விடயத்தை பேசுபொருளாக்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கின் நிமித்தம்தான் இந்த யாழ் குடாநாட்டிலே இந்த ஒரு அதிகப்படுத்தப்பட்ட பயனாளர்கள் இதிலே உள்வாங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பார்க்கும்போது கடந்த கால அரசாங்கங்களில் இவ்வாறு தான் நடைபெற்றது. ஒரு பாதிப்பு வருகின்ற போது அந்த பாதிப்பிலே உதவி திட்டங்களை பெறக்கூடியவர்கள் இல்லை சேதத்துக்கு உள்ளான குடும்பங்களை தங்கள் அந்த ஒவ்வொரு காலங்களிலே அரசாங்கத்தோடு யார் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய கட்சியை சார்ந்த செயற்பாட்டாளர்கள், அமைப்பாளர்கள் ஊடாக இந்த விவரங்கள் திரட்டப்படுவது. இப்போ இதன் மூலமாக அவர்கள்தான் இதற்கான இழப்பீட்டை தருகின்றார்கள் என்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு அது வாக்கு அரசியலாக மடைமாற்றப்படுகின்ற ஒரு நிலைமை கடந்த காலத்தில் இடம்பெற்றது. தற்போது கூட அப்படியான ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி சார்பான பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலையீட்டின் பேரில் தான் இவ்வாறு, குறிப்பாக இந்த நெடுந்தீவு பிரதேசத்திலே ஒரு அதிகப்படியான விடயம். அது உண்மையிலே சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளானதுன்னா யாழ் குடாநாட்டுக்கு ஒதுக்கீடே தேவையில்லை, அதை அந்த நிதியை திருப்பி அனுப்பி மலையகம் உள்ளிட்ட உண்மையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை சென்றடைய செய்யுங்கள் என்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து போராட்டம் என்பது தற்போது வரை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஆக அதை மறுப்பதற்கில்லை. யாழ் குடாநாட்டிலே யாழ் மாவட்ட செயலகத்தினால் வெளியிடப்பட்ட பட்டியல் என்பது இன்று விமர்சனங்களுக்கு பின்பு திருத்தப்படுகின்ற போது அந்த நெடுந்தீவு பிரதேசத்தில் 500 வீடுகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன சொன்னால் அந்த குற்றச்சாட்டுகள் உண்மை என்றுதான் அர்த்தமாகின்றது. இதற்கு அந்த நெடுந்தீவு பிரதேச செயலகம் அந்த விடயத்தை பொறுப்பானவர்கள் ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அவர்கள் தன்னிலை விளக்கம் கொடுக்கின்ற போது அவர் சொன்ன விடயம், அப்போது புயல் பலத்த காற்றின் காரணமாக அங்கே தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது, சகல இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கவில்லை. ஆகவே கடந்த ஆண்டு இந்த இடர்காலத்தில் ஏற்பட்ட பட்டியலை நாங்கள் உடனடியாக அனுப்பியிருந்தோம், அதன் காரணமாகத்தான் இந்த தவறு இடம்பெற்றதாக அவர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்கு காரணத்தை கூறியிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொறுப்பற்ற தனமாக ஒரு அரசாங்க நடைமுறை என்பது உண்மையிலே இப்போ இன்றைய தினம் இப்போ தற்போது நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற போது ஒரு புயலோ இல்லை ஒரு சீரட்ட காலமா பாரிய அனர்த்தம் ஏற்படுகின்றன்னு சொன்னால் நாளை காலை 8 மணிக்கு முன்னரோ 9 மணிக்கு முன்னர் அந்த பகுதிக்கான கிராம சேவகனால் பிரதேச செயலகத்துக்கு அந்த தரப்பினருக்கு உடனடியாக இழப்பீடு தொடர்பான அறிக்கை வழங்க வேண்டும். மக்கள் கிராம சேவகருக்கு தெரியப்படுத்தி கிராம சேவகர் அதை உறுதிப்படுத்தி அவர் அங்கே அறிக்கையாக அங்கே பிரதேச செயலகத்துக்கு வழங்க வேண்டும் அடுத்த முகாமை பிரிவுக்கு. அப்போது உடனடியாக அங்கே தவறுகள் இடம்பெறாமல் இதற்காகத்தான் அது வரையறுக்கப்படுகின்றது. இப்போ இன்று மழை பெய்கின்ற போது இதனுடைய பாதிப்பு நாளை காலை 8 மணி 9 மணிக்குள்ளாக அறிக்கையிடப்பட்டு விட வேண்டும். அது பின்னர் இன்றைய சேதத்துக்காக 2 நாள் கழித்து பட்டியலில் சேர்க்கின்ற விடயம் என்பது ஊழல். இப்ப மலையகத்தை பொறுத்தவரையில் பல கிராமங்கள் காணாமலே போய்விட்டது. ஆனால் யாழ் குடாநாட்டிலே வெளியே நடமாட முடியாத அளவுக்கு ஒரு எந்தவித நெருக்கடியும் இல்லாத வகையில் தான் இந்த டித்வா புயல் கடந்து சென்றது. அப்படி இருக்கின்ற போது ஒரு முறைப்பாடு வருகின்ற போது அதை நேரடியாகவே சென்று கிராம சேவகர்னா உறுதிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆக இப்படியெல்லாம் பல விடயங்கள் நுணுக்கமாக பார்க்கப்பட்ட நேரத்திலே ஒரு அளவுக்கு அதிகமான
குடும்பங்கள் அந்த 25,000 உதவி திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்ட விடயம் மிகப்பெரிய ஒரு விடயமாக அது மாறி இருக்குன்னா, அது மாத்திரமல்லாமல் இந்த டித்வா புயல் காரணமாக ஏற்பட்ட அந்த ஏனைய விடயங்களோடும் அரசியல் சார்ந்து குறிப்பாக இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய தலையீட்டிலே அந்த விடயங்கள் கையாளப்பட்டதனுடைய விளைவுதான் யாழ் மாவட்டத்திலே இவ்வாறான ஒரு குளறுபடிகளுக்கு காரணம் என்று கயந்திரவாள் பொன்னம்பலம் மற்றும் பலர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது மறக்க முடியாத உண்மை. அதை அவர்களே முன்மொழிந்து வழிமொழிந்திருக்கின்றார்கள் அந்த நெடுந்தீவிலே பட்டியல் சீர்திருத்தத்தின் மூலம். ஆகவே அரசாங்கம் வடக்கு கிழக்கு பாரபட்சம் காட்டவில்லை. அரசாங்க கட்சியினுடைய உள்ளூர் பிரமுகர்கள், மாவட்ட பிரமுகர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தலையீட்டிலே அந்த மாவட்டங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கடமையை கடந்து அந்த அரசியல் தரப்பினருடைய விருப்பங்கள், அபிலாஷைகள், நெருக்கடிகளுக்கு உட்பட்டு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தான் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ராமதரன், இப்போ வெள்ளம், இந்த புயல் வந்தவுடன் நிறைய கருத்துக்கள், நிறைய தகவல்கள் சமூக வலைத்தளங்களூடாக வந்தது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நான் உயிரோடை தமிழில் வெளிப்படையாக நல்லது நடந்தால் நல்லதை சொல்ல விரும்புவோம், தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவதில் தாங்காமல் இருக்கிறது தான் எங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அனுரகுமார் தித்வா புயல் வந்தது, வெள்ளம் வந்தது, இந்த பேரிடர் மீட்பு மற்றும் இழப்பீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் அரசாங்கம் வினத்திறனோடு செயல்பட்டது வருவதாக செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் இது தொடர்பாக எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மை நிலையை எங்களோட உறவுகளுக்கு கூறுங்கள். நிச்சயமா நீங்கள் கூறியவுடைய முற்றிலும் உண்மை. இந்த அரசாங்கம், குறிப்பாக இந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா மிக நேர்த்தியாக இந்த விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்தி வருகின்றார். அந்த மீட்பு நடவடிக்கை, அந்த ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், அந்த ஒரு பேருந்தொன்று பாலத்திலிருந்து விலகி வெள்ளத்தோடு அடித்து செல்லப்பட்டு கிட்டத்தட்ட 68-70 பேர், யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற உள்ளிட்ட 70 பேர் அந்த பேருந்து வெள்ளத்தில் சிக்கியிருந்த நேரத்திலே ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா அவர்கள் நேரடியாக களமிறங்கி அவருடைய நேரடி நெறிப்படுத்தலிலே அந்த பேருந்தை மீட்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு அதில் 68 பேர் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த தித்வா புயல் இழப்பீடுகள் சம்பந்தமான விடயங்கள் வெளிவருகின்ற போது மிக தெளிவான வரையறைகள் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. வீடுகளிலே 25,000 பணம் வழங்கப்படுகின்றது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு, அதாவது அந்த துப்புரவு செய்வதற்கான கொடுப்பனவா. அந்த கொடுப்பனவுகளுக்கான அறிவிப்பை விடுகின்ற போதே தெளிவான சுற்றுநிறுவமும் அதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சுற்றுநிறுவத்தில் தெளிவாக இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இது என்னென்ன அடிப்படையில் இது உள்வாங்கப்பட வேண்டும், அதாவது ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று காணி உரிமையாளராக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட வீட்டிலே அவர் குடியிருந்தார் என்ற ஒரு தகுதி மட்டும் போதும். அவரையோ இல்லை வீட்டையோ வீட்டு ஆவணங்களையோ தேவையற்று நோண்டி நோங்கெடுக்காமல், நேரத்தை வீணடிக்காமல் அந்த மக்களுக்குரிய உதவி பணத்தை கொடுங்கள். இதை விட இன்னொரு படி மேலே சென்று செல்வதானால், ஜனாதிபதியினால் ஒரு இவ்வாறான உத்தியோகத்தர் மத்தியுடனான கலந்துரையாடலின் போது இந்த மக்களுக்கு டித்வா புயல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வருகின்ற பணம் என்பது உங்களுடைய சட்டைப்பையிலிருந்து எடுத்து கொடுக்கின்ற பணம் அல்ல. இது நாங்கள் அரசாங்கமாக தருகின்ற பணம். அந்த பணத்தை அங்க அந்த மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களால் இயன்ற வேலைகளை செய்யுங்கள். அதை விட்டு இதை அவருக்கு கொடுக்கலாமா இவருக்கு கொடுக்க கூடாதா என்கின்ற ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு தேவையற்றது என்கின்ற ஒரு விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்ற. உண்மையிலே நான் அறிந்தபோது பல இடங்களிலே இவ்வாறான ஒரு குழப்பம் ஏற்பட்டது என்னென்று சொன்னால், அந்த மக்களை தெரிவு செய்கின்ற, பயனாளிகளை தெரிவு செய்கின்ற விடயங்களிலெல்லாம் பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஒருவேளை அதற்கு முன்னரே அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருப்பார்கள், உறவினர் வீட்டுக்கோ இல்லை வேறு எங்காவது ஒரு இடங்களுக்கு சென்றிருப்பார்கள். அப்படி சென்றிருக்கிற சந்தர்ப்பத்திலே வீட்டு உரிமையாளர் வர வேண்டும், அவர் தன்னுடைய ஆவணங்களை உறுதிப்படுத்த வேண்டும். அதற்கு பின்னர் தான் அவர் அந்த இழப்பீட்டை பெறுவதற்கு தகுதியுடையவராக பார்க்கப்படுவார். இது கடந்த காலங்களில் கிராம சேவர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களினால் பின்பற்றப்பட்டு வருகின்ற நடைமுறை. ஆனால் தற்போது அதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்காது, உடனடியாக அந்த வீடை பட்டியலுக்குள் உள்வாங்கி அதற்கான இழப்பீட்டை பெற்றுக் கொடுக்கிற நடவடிக்கையை ஒரு தாமாக
அதை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு பிரதேச செயலாளர், கிராம சேவகர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களுக்கு, அதிகாரிகளுக்கு மிக இலகுபடுத்தப்பட்டிருக்கின்றது அறிவிப்புகள். ஆகவே அன்ரோமர் திசாநாயக்கா மற்றும் அவருடைய அரசாங்கம் ஒரு மிக திட்டமிட்ட வகையிலே அவர்கள் இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து வருகின்றார்கள். இதிலே நாங்கள் குறை கூறுவதற்கு ஒன்றுமில்லை. அதாவது அவ்வாறான குறைகள், தவறுகள் நடைபெறுகின்றது என்று சொன்னால், யாழ்குடா நாட்டு பட்டியலில் ஏற்பட்ட குளறுபடிகளை போன்று, இல்லை அவ்வாறான மாவட்ட பிரதேச ரீதியாக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய செயல்பாட்டாளர்கள், ஆதரவாளர்கள், அமைப்பாளர்கள் தங்களுடைய கட்சியை வளர்க்கின்ற ஒரு சுயலாப அரசியல் நோக்கங்களுக்காக ஏற்படுத்துகின்ற குழப்பங்களாகத்தான் இருக்குமே தவிர, அரசாங்கத்தினுடைய மேல் மட்டத்திலிருந்து அவ்வாறான ஒரு குழப்பகரமான நிலைமை இருப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்திலே அந்த பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம சேவகர்கள் என கீழ்மட்டம் வரை ஒரு வினைத்திறனாக இந்த விடயத்தை முன்னெடுக்கக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் அதற்கான வழிகாட்டுதல்களை செய்திருக்கின்றது. இது சிறந்த ஒரு நிர்வாகத்துக்கு அழகு. இந்த விடயத்தை எவ்வாறு கேள்விக்குள்ளாக்குவார்கள், இந்த விடயத்தை எவ்வாறு குழப்புவார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கான அறிவுறுத்தல்களை வழங்குகின்ற போது சிறந்த தலைமைத்துவ பண்பை அங்கே அவர் வெளிப்படுத்துகின்றார். கடந்த காலத்தில் ஒரு கடமைக்கு அதற்கான உத்தியோகத்தர்கள் அதற்கான அறிவித்தல்களை அவர்கள் தயார் செய்கின்ற போது அதில் கையொப்பத்தை இட்டு அந்த ஃபைலை அங்காலே நகர்த்தி விடுகின்ற வேலையை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள். அதற்கு பின்னர் தாங்கள் போட்ட உத்தரவு, அந்த நடைமுறை என்பது ஆக்கப்பூர்வமாக இருந்ததால் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த தொடர் கண்காணிப்பு கூட அதில் இருக்காது. ஆனால் இந்த அரசாங்கம் இல்லாமல் இந்த டிப்ளோபியல் பேரழிவினால் பாதிக்கப்பட்டவர்களை சர்வதேச நிதி பங்களிப்போடு அவர்களை மீட்டெடுக்கின்ற வேலையை மிக சிறப்பாக முன்னெடுத்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அதிக பாதிப்புகளை சந்தித்த மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், திணைக்கள உத்தியோகத்தர்களோடு ஆலோசனைகளை பெற்று அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது தொடர்பாகவும் அவர் அந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஆக இருந்த இடத்தில இருந்து அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டு, இல்லை வழிகாட்டுதலை வெளியிட்டு விட்டு இருக்காது. அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று அங்கே இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் மற்றும் தவிசாளர்கள் உள்ளிட்ட தரப்பினரோடு இந்த விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்ற போது நிச்சயமாக அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். அதை நோக்கியதாக இந்த அரசாங்கம் பயந்து கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கம் முன்னே அரசாங்கங்களோடு ஒப்பிடுகையிலே மிக சிறப்பான ஒரு முறையிலே இந்த டித்வா புயலை எதிர்கொண்டு வருகின்றது என்பதைத்தான் கூற முடியும். நன்றி ராமதரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து தித்வா புயலினால் ஏற்பட்ட அந்த தாக்கம், அந்த எவ்வாறு அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் கையாளுகின்ற விடயங்களையும் இழப்பீடுகள் தொடர்பான நிலப்பாட்டுகளையும் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம்.